ஐயோ 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 அம்மா அப்பா அடிக்கிறாங்களே ஐயோ இப்படி எல்லாம் ஒன்னா சேர்த்து அடிக்கிறாங்களே ஐயோ ஐயோ அடிக்காதீங்க அரே அல்லா, நான் என்ன குற்றம் செஞ்சேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? என்ன காப்பாற்ற யாருமே இல்லையா? நிறுத்துங்கள். மன்னா, இவன் என்ன குற்றம் செய்தான்? எதற்காக இவனை இப்படி அடிக்கிறீர்கள்? பீர்பால், இவன் பெயர் சாகர். இவன்தான் நம் நாட்டின் மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலியா. இவனை பார்த்துவிட்டு தொடங்கிய எந்த காரியமும் நல்லபடியாக முடிந்ததாக சரித்திரமே இல்லையா. அதற்காக இவனை போட்டு இப்படி அடிக்கிறீர்கள்? அதை நானும் சோதித்து பார்க்கலாம் என்று நேற்று முன்தினம் இரவு என் அந்தப்புறத்திலேயே இவனை தங்க சொன்னேன். நேற்று காலை பொழுது விடிந்ததும் நான் கண் விழித்தது இவன் முகத்தில் தான். பிறகு என்ன ஆயிற்று மன்னா? அக்கணம் முதலே என்னுடைய நாள் தலைகீழாக மாறிவிட்டது. ஏகப்பட்ட பிரச்சனைகள். சிறிது நேரம் கூட என்னால் ஓய்வெடுக்க முடியவில்லை. ஏன், நேற்று முழுவதும் எனக்கு உணவு உண்ணக்கூட நேரம் கிடைக்கவில்லை. அத்தனை கொடுமையான நாள். அதற்கு முழுமுதற் காரணம் இவன்தான். இவனின் துரதிர்ஷ்டமான இந்த முகம்தான். ஆகவேதான் இவனுக்கு 1000 பிரம்படி கொடுத்து தலையை வாங்கும்படி உத்தரவிட்டுள்ளேன். மன்னா, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். என்ன பீர்பால்? ஒன்றுமில்லை. நேற்று காலை நீங்கள் இவன் முகத்தில் முழித்தீர்கள். இவன் யார் முகத்தில் மன்னா விழித்தான்? இதில் என்ன சந்தேகம்? என் முகத்தில் தான். பீர்பால், ஏன் சிரிக்கிறீர்கள்? என் நிலைமையை பார்த்தால் உமக்கு கேலியாக இருக்கிறதா? இல்லை மன்னா, இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய துரதிர்ஷ்டசாலியான இவன் முகத்தில் முடித்ததால் உங்களுக்கு உணவு மட்டும்தான் போய்விட்டது. ஆனால் இவன் நிலைமை பார்த்தீர்களா? உங்கள் முகத்தில் முழித்ததால் இவனுக்கு தலையே போக போகிறது. இதில் துரதிர்ஷ்டசாலி அவனா இல்லை நீங்களா மன்னா? என்னை மன்னியுங்கள் பீர்பால், என்னை மன்னியுங்கள். எத்தனை பெரிய அவச்சொல்லுக்கு நான் ஆளாக இருந்தேன். என்னை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. யாரெங்கே? உடனடியாக அவன் கால்கட்டை அவிழ்த்து விடுங்கள். மன்னா, சொல்லாமலேயே செல்வதால் தான் செல்வம் என்று பெயர். அது இஷ்டம் போல் வருவதால் தான் அதிர்ஷ்டம் என்று பெயர். ஒருவருக்கு ஏற்படும் நன்மைக்கும் தீமைக்கும் அவனேதான் காரணம். அதற்கு வேறு யாரும் காரணமாக இருக்க முடியாது. இது புரியாமல் நம் மக்கள் தான் அவன் முகத்தில் விழித்தால் அதிர்ஷ்டம், இவன் முகத்தில் விழித்தால் துரதிர்ஷ்டம் என்று புலம்புகிறார்கள் என்றால் நீங்களுமா மன்னா
என்னை மன்னியுங்கள் பீர்பால், என்னை மன்னியுங்கள். யாரங்கே இந்த சாகரை விடுதலை செய்து கை நிறைய பொற்காசுகள் தந்து வழி அனுப்பி வையுங்கள். நன்றி மன்னா, நன்றி. மகிழ்ச்சியோடு சென்று வாருங்கள். இனி நம் நாட்டில் யாருமே துரதிர்ஷ்டசாலி இல்லை, அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். எப்படி மன்னா? எங்களுடன் தான் நீங்கள் இருக்கிறீர்களே, அது போதாதா? என்ன இன்னைக்கு கோயில்ல நல்ல சாப்பாடா? அதை ஏன் கேட்குற? நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு இப்ப நடக்க முடியாம கூட கஷ்டப்படுறேன். ஆமா, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கலையா? கிடைச்சது அப்புறம் ஏன் சோகமா இருக்க? இல்ல, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ்க்கைய ஓட்டுறது? அதை யோசிச்சா தான் கஷ்டமா இருக்கு. அடவிடுப்பா, அத மேல இருக்கிறவன் பாத்துக்கிடுவான். நீ ஏன் கவலைப்படுற? பார்த்துக் கொள்ளுகிறேன். இதே வழக்கமாக போய்விட்டது. தினமும் இங்கு வந்து விடுகிறார்கள். இது அரண்மனையா இல்லை ஏதேனும் சத்திரம் சாவடியா? இதை எப்படியாவது நிறுத்தியாக வேண்டும். இந்த அரண்மனையை சுற்றி யாரும் உட்காரக்கூடாது. அப்படி மீறி உட்கார்ந்தால் கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள். ஐயோ, என்னையா இது? மன்னர் இப்படி சொல்லிட்டாரு. இனிமே நாம எங்க போறது, என்ன பண்றது? கவலைப்படாத. நாம நம்ம அமைச்சர் பீர்பால் கிட்ட போவோம். அவர் தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுவாரு. ஆமா, இப்பவே போலாம், வா. மன்னர் திடீர்னு இப்படி ஒரு சட்டம் போட்டாரு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லணும். நாங்க உங்களை தான் மலை போல நம்பி இருக்கோம். சரி, நீங்கள் போய் வாருங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்றி ஓசோ. சாமி, இங்கெல்லாம் உட்காரக்கூடாது. கிளம்புங்க. சாமி, மன்னர் உங்க மேலெல்லாம் கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் நான் சும்மா இருக்கேன். அப்புறம் மன்னர் வந்தாரு, அவ்வளவுதான். கிளம்பு. டேய், நீ வாடா. அவர் சொன்னா கேட்க மாட்டாரு. மன்னரே வரட்டும், வா. யோ சாமி, இன்னைக்கு உனக்கு பூஜை தான். ஓசூர், நாங்க எவ்வளவு சொல்லியும் இவரு செல்ல மறுக்கிறார். ஓசூர், என்னையா திமிரா உமக்கு? அங்கேயே இரு, இதோ வருகிறேன். ஏய், யார் நீ? இங்க உட்கார உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? நீ ஒய்யாரமாக ஓய்வெடுக்க இது ஒன்றும் தர்ம சத்திரம் அல்ல. இது எனக்கு சொந்தமான அரண்மனை. மன்னா, இது உங்கள் அரண்மனையா? ஆம், இது என்னுடைய அரண்மனை தான். உங்களுக்கு முன்பு என் தந்தை மன்னர் உமையருடையது. அவருக்கு முன்பு என் தாத்தா சக்கரவர்த்தி பாபருடையது. அவருக்கு முன்பு லோடி மன்னர் இப்ராஹிம் லோடியுடையது. அவரை போரில் வீழ்த்திய என் தாத்தா இந்த அரண்மனையை கைப்பற்றினார். உங்களுக்கு முன்பு இத்தனை பேர் இங்கு தங்கியிருக்கும் போது இதை எப்படி நீங்கள் உங்கள் அரண்மனை என்று கூற முடியும்? என்ன கூறுகிறீர்? மன்னா, இந்த உலகமே ஒரு தர்ம சத்திரம்தான். நாம் வாழப்போகும் இந்த சிறிய காலத்திற்குள் எதற்கு மன்னா இந்த வேற்றுமை? இது உன்னுடையது, இது என்னுடையது என்ற போட்டி பொறாமை எல்லாம் எதற்கு மன்னா? நான் நீ என்று சொல்லும் போது நம் உதடுகள் ஒட்டாது மன்னா. நாம் என்று சொல்லும் போதுதான் நம் உதடுகளே ஒட்டும். இது புரியாமல் நிழலுக்கு ஒதுங்கிய அந்த சாதுக்களை துரத்தி விட்டீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் மன்னா?
நான் என்ற அகந்தையால் மூடியிருந்த என் கண்களை திறந்த நீங்கள் யார்? இன்னுமா மன்னா புரியவில்லை? நான் தான் உங்கள் அமைச்சர் பீர்பால். மன்னர் என்றும் பாராமல் நான் செய்த தவறை சுட்டி காட்டிய பீர்பால் அவர்களே, நன்றி, மிக்க நன்றி. இப்பொழுதே நான் இட்ட ஆணையை திரும்ப பெறுகிறேன். நன்றி மன்னா, மிக்க நன்றி. என்ன தொண்டர்மான், சில நாட்களாக நம் பாரசீக மன்னரிடமிருந்து எந்த தகவலுமே இல்லை. ஆம் மன்னா, எந்த தகவலும் இல்லை. நான் வேண்டுமானால் இது குறித்து அவருக்கு ஓலை அனுப்பவா? வேண்டாம் வேண்டாம், பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹுசூர். உங்களை காண பாரசீக நாட்டின் தூதர் ஷேக் அப்துல்லா வந்துள்ளார். ஆஹா, அவருக்கு 100 ஆயுசு. நினைத்தவுடன் வந்துவிட்டார். உடனே அவரை உள்ளே அனுமதியுங்கள். இந்திய துணைக்கண்டத்தின் தலைவர், முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மன்னர் அக்பர் அவர்களுக்கு என் வணக்கங்கள். வாருங்கள் ஷேக் அப்துல்லா அவர்களே, வாருங்கள். எனது நண்பர் பாரசீக நாட்டு மன்னர் பாலைவன சிங்கம் பஹாதுதீன் துஷ்யாக் எப்படி உள்ளார்? அவர் நன்றாக இருக்கிறார் மன்னா. உங்களிடம் இந்த ஓலையையும் அவர் அனுப்பிய பரிசையும் ஒப்படைக்க சொன்னார் மன்னா. எங்கே எனது பரிசு? இதோ மன்னா, கொண்டு வாருங்கள் அந்த பரிசை. சிங்கம் சாதாரண சிங்கம் இல்லை அமைச்சரே, தங்கச் சிங்கம். உடனே அந்த சிங்கத்தை கூண்டிலிருந்து வெளியேற்றுங்கள். மன்னா, இந்த கூண்டை உடைக்காமல் சிங்கத்தை வெளியேற்ற வேண்டும். இது எங்கள் மன்னரின் நிபந்தனை. அவ்வளவுதானே? யாரங்கே? இந்த கூண்டின் கதவுகளை திறந்து சிங்கத்தை வெளியேற்றுங்கள். மன்னா, அது அத்தனை சாதாரண காரியமில்லை மன்னா. அந்த கூண்டினை உற்று பாருங்கள். இதில் கதவுகள் கிடையாது மன்னா. என்னையா இது? கூண்டிற்கு கதவுகளும் கிடையாது, கூண்டை உடைக்கவும் கூடாது. பிறகு எப்படி சிங்கத்தை வெளியேற்றுவது? அதில் தான் உங்கள் திறமை அடங்கி இருக்கிறது. உங்களிடம்தான் நவரத்தினங்களை போன்ற இத்தனை அமைச்சர்கள் உள்ளனர். அது மட்டுமின்றி அதிமேதாவி பீர்பாலும் உள்ளார். முயற்சி செய்து பாருங்கள், முடிகிறதா என்று பார்ப்போம். என்ன, உங்கள் மன்னர் எங்கள் திறமைக்கு சவால் விடுகிறாரா? பீர்பால், உடனடியாக இந்த சிங்கத்தை வெளியேற்றி நாம் யார் என்று இவர்களுக்கு புரிய வையுங்கள். உங்கள் உத்தரவு மன்னா. ஹுசூர், உடனடியாக ஒரு இரும்பு கம்பியை நன்றாக பழுக்க காய்ச்சி எடுத்து வாருங்கள். என்ன ஆச்சரியம்! தங்கச்சிலை உருகுகிறது. மன்னா, இது தங்கச்சிலை இல்லை மன்னா, தங்க முலாம் பூசப்பட்ட மெழுகு சிலை. அதனால்தான் சூடான இந்த கம்பியை வைத்தவுடன்
மெழுகு உருகி ஓடுகிறது. என்ன அமைச்சரே, எங்கள் பீர்பாலின் திறமையை பார்த்து மலைத்து விட்டீர்களா? ஆம் மன்னா, ஆம். நான் வருகிறேன். எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? இந்த காலிக்கூண்டையும் எடுத்துச் செல்லுங்கள். இது உங்கள் மன்னருக்கு நான் அளிக்கும் பரிசு. பீர்பால், உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் இந்த உலகில் ஈடு இணையே கிடையாது. உங்களை போன்றவர்கள் இருக்கும் பொழுது இந்த நாடு கூடிய விரைவில் வல்லரசாகிவிடும். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன் பீர்பால், வருகிறேன். ஆஹா, என்ன குளிர், என்ன குளிர்! இந்த வருடம் குளிர் சற்று அதிகமாகவே உள்ளது பீர்பால். ஆமண்ணா, சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு குளிர் சற்று அதிகம்தான் மன்னா. எத்தனை குளிராக இருக்கிறதே! நம் மக்கள் யாரும் வீட்டை விட்டே வரமாட்டார்கள் அல்லவா? இல்லை மன்னா, ஒரு நல்ல உழைப்பாளி வெயில் மழை குளிர் என்று எதையும் பொருட்படுத்தாமல் தன் கடமையை செய்வான் மன்னா. என்ன பீர்பால் உணர்கிறீர்கள்? எந்த குளிரில் யாரேனும் வேலை செய்வார்களா? குளிரையெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? இன்னைக்கு பழப்பு ஓட்டணும் இல்ல, ராத்திரி வீட்டுல ஒலை கொதிக்கணும்னா இப்ப நான் உழைச்சுதான் ஆகணும். வாழ்க்கைய ஓட்ட பணம் வேணும் இல்ல? அது சரி, வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். அதற்காக இத்தனை குளிரில் வேலை செய்வதா? காசு இல்லைன்னா நம்மளை தூசு கூட மதிக்காது. நல்ல வழியில பணம் சம்பாதிக்கணும்னா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் தீரணும். இல்லை பீர்பால், என்னால் இதை நம்ப முடியவில்லை. இப்படி உழைப்பவர்களும் இருக்கிறார்களா என்ன? ஆமண்ணா, நிச்சயமாக இருக்கிறார்கள். எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களால் அப்படி ஒரு உழைப்பாளியை காட்ட முடியுமா? நான் அவனுக்கு கை நிறைய பொற்காசுகள் தந்து கௌரவப்படுத்த தயாராக இருக்கிறேன். முடியும் அண்ணா, கண்டிப்பாக. அப்படி ஒரு உழைப்பாளியை உங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். வேண்டாம் பீர்பால், இந்த விஷ பரீட்சை. நீங்கள் நிச்சயம் இதில் தோற்று விடுவீர்கள். இல்லை மன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பார்க்கலாம் உங்கள் நம்பிக்கையை. இவன்தான் சரியான ஆள். மன்னா, இவன்தான் நான் சொன்ன அந்த உண்மையான உழைப்பாளி. நீங்கள் வேண்டுமானால் இவனை சோதித்து பாருங்கள். உனது பெயர்? கோவிந்தன் ஓசூர். கோவிந்தன், இன்று இரவு முழுவதும் நீங்கள் நம் யமுனை நதியின் குளிர்ந்த நீரில் நிற்க வேண்டும். அப்படி நின்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கை நிறைய பொற்காசுகள் தரப்படும். என்ன சொல்கிறீர்? நிற்கிறேன் ஓசூர். யாரெங்கே? அஸ்ஸலாமு அலைக்கும் ஓசூர். இன்று இரவு முழுவதும் இவர் தண்ணீரில் நிற்கின்றாரா என்பதை கவனிப்பதும் பொறுப்பு. உத்தரவு ஓசூர்.
மன்னா, தாங்கள் கூறியவாறு நேற்று இரவு முழுவதும் நான் யமுனை நதியில் நின்று விட்டேன் மன்னா. காவலாளியே, இவர் கூறுவது உண்மையா? ஆமோசூர், உண்மைதான். நேற்று இரவு முழுவதும் இவர் யமுனை நதியில் தான் நின்று கொண்டிருந்தார். ஆஹா, என்ன ஆச்சரியம்! நீரையே உறைய வைக்கும் இந்த குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, நாம் நம் அரண்மனையில் உள்ள அழகான விளக்குகளை பார்த்து கொண்டே நின்று விட்டேன். எனக்கு பொழுது விடிந்ததே தெரியவில்லை மன்னா. ஓ, அப்படியா? உமக்கு பரிசுகள் ஏதும் கிடையாது. நீர் புறப்படலாம். மன்னா, மன்னா, இது என்ன அநியாயம்! குளிர்ந்த யமுனை நீரில் நிற்பதுதான் நான் உமக்கிட்ட கட்டளை. ஆனால் நீ அரண்மனை விளக்குகளில் இருந்து வெப்பத்தை பெற்றிருக்கிறாய். ஆகவே உமக்கு ஏதும் பரிசுகள் கிடையாது. புறப்படு. என்ன கோவிந்தன், சோகமாக வருகிறீர்கள்? மன்னர் பரிசு தரவில்லையா? ஆம் பீர்பால், மன்னர் எனக்கு எந்த பரிசும் தரவில்லை பீர்பால். ஏன் ஏன் தரவில்லை? அரண்மனை விளக்கில் இருந்து வந்த வெப்பத்தினால் தான் என்னால் தண்ணீரில் நிற்க முடிந்ததாம். ஆகையால் பரிசு ஏதும் தர முடியாது என்று கூறிவிட்டார் மன்னர். இது என்ன அநியாயம்! அரண்மனை விளக்கு எங்கே இருக்கிறது? நதி எங்கே இருக்கிறது? அங்கு இருக்கும் விளக்கின் வெப்பம் இங்கே எப்படி வரும்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. கவலைப்படாதே, இதற்கு நாளை ஒரு முடிவு கட்டுகிறேன். உங்கள் பரிசு உங்கள் வீடு தேடி வரும். வருத்தப்படாமல் செல்லுங்கள். நன்றி பீர்பால் அவர்களே, மிக்க நன்றி. நான் வருகிறேன். என்ன இது? சபை கூடி இத்தனை நேரமாயிற்று, இன்னும் பீர்பாலை காணவில்லையே. ஏன் இன்னும் வரவில்லை? யாரங்கே? அஸ்ஸலாம் அலைக்கும் ஹுசூர். நீர் சென்று பீர்பாலை கையுடன் அழைத்து வா. உத்தரவு ஹுசூர். மன்னா, பீர்பால் அவர் வீட்டில் கிச்சடி சமைத்துக் கொண்டிருக்கிறார். சமைத்து சாப்பிட்டு விட்டு வருவதாக கூறினார் மன்னா. சரி சரி, அவர் வரட்டும். இன்று பொழுதே போய்விட்டது. அப்படி என்ன சமைக்கிறார்? நானே சென்று பார்க்கிறேன். பீர்பால், என்ன இது? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்? மன்னா, நான் கிச்சடி சமைக்கிறேன் மன்னா. பானை அங்குள்ளது, நெருப்பு இங்குள்ளது. இதுதான் நீங்கள் சமைக்கும் லட்சணமா? பானைக்கு எப்படி இந்த வெப்பம் கிடைக்கும்? ஏன் மன்னா, அரண்மனை விளக்கின் வெப்பம் அந்த கோவிந்தனுக்கு கிடைத்த போது இந்த நெருப்பின் வெப்பம் இந்த பானைக்கு கிடைக்காதா மன்னா? புரிகிறது பீர்பால், நீங்கள் எதை குறிப்பிடுகிறீர்கள் என்று புரிகிறது. நான் செய்தது தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள். இப்பொழுதே கோவிந்தனுக்கு சேர வேண்டிய பொருளை நீங்களே கொண்டு போய் கொடுத்து விடுங்கள். நன்றி மன்னா, மிக்க நன்றி. கோவிந்தா, கோவிந்தா, வாருங்கள் பீர்பால் அவர்களே, வாருங்கள். கோவிந்தா, இந்தாருங்கள் உங்கள் பரிசு. நன்றி பீர்பால் அவர்களே, மிக்க நன்றி. கடமையை செய், பலன் உன்னை தேடி வரும் என்பதற்கு நீங்கள் சாட்சி. இனி உங்கள் வாழ்வில் என்றுமே மகிழ்ச்சி தான். நான் வருகிறேன். அதற்குள்ளாகவா? கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். முகலாய பெருங்குடி மக்களின் மன்னர் அக்பர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் அப்துல் காதர். உங்கள் ராஜ்யத்தில் வாழும் ஒரு சாதாரண குடிமகன் நான். இத்தனை நாட்களாக நான் ஈட்டிய செல்வங்கள் அனைத்தையும் ஒரு
அநியாயமாக பறித்து விட்டார். அதை தாங்கள் தான் எப்படியாவது மீட்டுத் தர வேண்டும் மன்னா. காதர் அவர்களே, முதலில் உங்கள் பிரச்சனையை சற்று தெளிவாக கூறுங்கள். மன்னா, சென்ற ஆண்டு நானும் என் மனைவியும் மெக்காவிற்கு புனித யாத்திரை சென்றோம். எனக்கு வாரிசுகள் ஏதும் இல்லாத காரணத்தால் என் செல்வங்கள் அனைத்தையும் ஒரு பெட்டியில் வைத்து அதை என் நண்பன் முகமது நசீரின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு சென்றேன். கடந்த மாதம் எங்கள் பயணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிவிட்டோம். மன்னா, நான் பல முறை கேட்டும் நசீர் அந்த பெட்டியை திருப்பித் தர மறுக்கிறார். அது மட்டுமின்றி நான் அவரிடம் எந்த பெட்டியும் தரவில்லை என்று சாதிக்கிறார். மன்னா, இனி நான் என்ன செய்ய? இது என்ன அநியாயமாக இருக்கிறது? கவலைப்படாதீர்கள் காதர் அவர்களே, கவலைப்படாதீர்கள். வியர்வை சிந்த உழைத்தது என்றும் வீணாகாது. உங்களுக்கு நாளை ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். யாருங்கே? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹுசூர். நாளை சபை கூடும் பொழுது அந்த நசீர் இங்கு இருக்க வேண்டும். இது என் ஆணை. உத்தரவு ஹுசூர். நன்றி மன்னா, மிக்க நன்றி. இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் மன்னர், முகலாய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதி, முகலாய பேரரசின் சக்கரவர்த்தி ஷாஹின் ஷா மன்னர் அக்பர். பராக் பராக் பராக். பீர்பால், நீங்கள் இந்த வழக்கை விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு கூறுங்கள். உங்கள் உத்தரவு மன்னா. அப்துல் காதர் அவர்களே, நீங்கள் இவரிடம் பெட்டியை ஒப்படைத்த சரியான தேதியை உங்களால் கூற முடியுமா? சென்ற ஆண்டு ஷபான் மாதம் 10ஆம் நாள். அதற்கு ஏதேனும் சாட்சி இருக்கிறதா? இல்லை ஒசூர். நான் இவரை காண இவரது வீட்டிற்கு செல்லும் வழியில் இவரை ஒரு நந்தவனத்தில் நான் சந்தித்தேன். அங்கேயே அந்த பெட்டியை ஒப்படைத்து விட்டேன் ஒசூர். மதிய நேரம் என்பதால் அங்கு யாரும் இல்லை ஒசூர். நந்தவனம் என்கிறீர்களே, அங்கு ஏதேனும் மரம் இருந்ததா? ஆம் ஒசூர், அங்கு ஒரு பெரிய பலாமரம் இருந்தது. அதன் அடியில் நின்றுதான் நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம். இதோ இங்கே இருக்கிறதே ஒரு சாட்சி. நீங்கள் உடனே சென்று அந்த பலாமரத்தை நான் பார்க்க வேண்டும் என்று கூறி அழைத்து வாருங்கள். ஒசூர், ஒரு மரம் எப்படி எனக்காக வந்து சாட்சி சொல்லும்? உண்மைக்காக மரம் மட்டும் இல்லை, மண் கூட வந்து சாட்சி சொல்லும். தைரியமாக போய் வாருங்கள். உங்கள் பொருளை உங்களுக்கு பெற்றுத் தருவது என் பொறுப்பு. அப்படியே ஆகட்டும் ஒசூர். காதர் சென்று 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. இன்னும் அவர் திரும்பவில்லையே. அமைச்சரே, அந்த நந்தவனம் நம் நாட்டின் எல்லையில் உள்ளது. அவர் இன்னும் பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டார். ஓ, அப்படியா? சரி சரி. ஒசூர், 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 நீங்கள் கூறியதை நான் அந்த மரத்திடம் சென்று கூறினேன். ஆனால் அது எனக்கு எந்த பதிலும் தரவில்லை ஒசூர். எனக்கு இருந்த அந்த ஒரே சாட்சியும் ஊமையாகிவிட்டது ஒசூர். இனி நான் என்ன செய்ய? கவலைப்படாதீர். உங்களுக்கு முன்பாகவே அந்த மரம் இங்கு வந்து சாட்சி சொல்லிவிட்டது. நசீர், இனியும் உண்மையை மறைக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, நான் குற்றமற்றவன். இந்த காதர் என்னிடம் எந்த பெட்டியும் தரவில்லை. இவன் என் மீது அநியாயமாக பழி சுமத்துகிறான். அப்படியானால் அந்த மரத்தடியில் நீங்கள் இவரை பார்க்கவில்லை? இல்லை. பார்த்து பேசவில்லை? இல்லை. இவர் உங்களிடம் எந்த பெட்டியும் தரவில்லை? இல்லை இல்லை இல்லை. அப்படி என்றால் அந்த மரம் மட்டும் நம் நாட்டு எல்லையில் உள்ளது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அது 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 வந்து என்ன, இதற்கும் இல்லை என்று கூறப் போகிறீரா? நீ உண்ணும் உணவில் உன் பெயர் எழுதப்பட்டுள்ளது என்று நம் நபிகள் நாயகம் கூறியதை மறந்து விட்டாயா? இப்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுகிறீரே, உமக்கு வெட்கமாக இல்லை? இப்பொழுதே அவரின் பெட்டியை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். இல்லையேல் உமக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். என்னை மன்னியுங்கள் ஓசூர். ஏதோ பொருளாசையில் மதிகட்டு இவ்வாறு செய்து விட்டேன். இன்றே இவரின் பெட்டியை ஒப்படைத்து விடுகிறேன் ஓசூர்.
எங்கே எனது பெட்டி கிடைக்காமல் போய்விடுமோ என்று மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். நல்ல வேளை தாங்கள் எனக்கு அதை திரும்பவும் கிடைக்கச் செய்து விட்டீர்கள். மிக்க நன்றி ஒசூர், மிக்க நன்றி. ஆகா, என்ன அறிவு, என்ன அறிவு! எத்தனை தெளிவான விசாரணை, என்ன ஒரு நடுநிலையான தீர்ப்பு! உமது அறிவை மெச்சுகிறேன் பீர்பால். நம் நாட்டின் அறிவு களஞ்சியம் பீர்பால் வாழ்க வாழ்க! உண்மைக்கு தோள் கொடுத்த பீர்பால் வாழ்க வாழ்க! மரத்தையே சாட்சி சொல்ல வைத்த பீர்பால் வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! பீர்பால், பார்த்தீர்களா நமது தான்சேனின் திறமையை? என்ன அருமையாக பாடுகிறார்! அவரது இனிமையான குரல் இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. வாரே வா, எத்தனை இனிமையான குரல்! இவருக்கு நிகர் இவரேதான். இவரை போல் பாட இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். ஹுசூர், தாங்கள் கூறுவது உண்மைதான். ஆனால் தான்சேனின் குரு சுவாமி ஹரிதாஸ் இவரை விட மிகச்சிறந்த பாடகர். இவர் பாடலை கேட்டால் மனிதர்கள் மட்டுமில்லை மன்னா, காக்கை குருவிகள் கூட கைதட்டும். என்ன தான்சேன், பீர்பால் இப்படி கூறுகிறார்? ஆம் ஹுசூர், உண்மைதான். என் குரு ஹரிதாஸ் தான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த பாடகர். அப்படியானால் அவரை நம் அரசு சபைக்கு அழைத்து வாருங்கள். நான் அவர் பாடலை கேட்க வேண்டும். ஹுசூர், அவர் இறை தொண்டு புரியும் ஒரு துறவி. நாம் அவரை இங்கு வரும்படி ஆணையிட முடியாது ஹுசூர். பிறகு மன்னர் எப்படித்தான் அவர் பாடலை கேட்பது? ஹுசூர், அவரின் ஆசிரமம் இங்கு பிருந்தாவனத்தில் தான் உள்ளது. தாங்கள் விரும்பினால் நாம் அங்கு சென்று அவர் பாடலை கேட்கலாம் ஹுசூர். சரி பீர்பால், நம் பரிவாரங்களை தயாராக இருக்கும்படி உத்தரவிடுங்கள். நாளை காலை சூரிய உதயத்தின் போது நாம் புறப்படுவோம். ஹுசூர், நாம் போக இருப்பது ஒரு சாதாரண துறவியின் எளிமையான குடிலுக்கு. அதற்கு நம் பரிவாரங்கள் தேவையா ஹுசூர்? ஆம், தாங்கள் கூறுவதும் ஒரு விதத்தில் சரிதான். அப்படியானால் நாம் மூவர் மட்டும் புறப்படுவோம். உங்கள் உத்தரவு ஹுசூர். தான்சேன், நீங்கள் முன்னால் சென்று நம் வருகை பற்றி உங்கள் குருவிடம் தெரிவியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. வாருங்கள் ஷாயின் ஷா சக்கரவர்த்தி அக்பர் அவர்களே, வாருங்கள். குரு, நம் மன்னர் உங்கள் பாடலை கேட்க ஆர்வமாக உள்ளார். நீங்கள் அவருக்காக ஒரு பாடல் பாட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உங்கள் எண்ணம் புரிகிறது ஹுசூர். ஆனால் மனிதர்களின் கட்டளைக்கு என்னால் பாட முடியாது ஹுசூர். எனக்குள் ஓர் உள்ளுணர்வு தோன்றும். அப்பொழுது மட்டுமே என்னால் பாட முடியும். என்னை மன்னியுங்கள் ஹுசூர். இதை தங்களிடமிருந்து நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. குரு ஹரிதாஸ் அவர்களே, நான் வருகிறேன். என்ன தான்சேன் அவர்களே, உங்கள் குருநாதர் இப்படி கூறிவிட்டார்?
அதுதான் எனக்கும் புரியவில்லை. மன்னர் வேறு கோபத்துடன் செல்கிறார். இதற்கு ஏதாவது வழி கூறுங்கள். ஒரு குரு என்பவர் தன்னுடைய மாணவர்கள் எப்பொழுது தவறு செய்தாலும் அதை திருத்த வேண்டும். தான்சேன், இப்பொழுது நீங்கள் அவர் முன் சென்று ஒரு பாடலை தவறாக பாடினால் அந்த தவற்றை திருத்த எப்படியும் அவர் பாடித்தானே தீர வேண்டும். ஆகா ஆகா, அருமையான யோசனை. சரி, நீங்கள் இப்பொழுது சென்று ஒரு பாடலை தவறாக பாடுங்கள். சீக்கிரம், மன்னர் சென்றுவிட போகிறார். இப்பொழுதே செல்கிறேன். என்ன பீர்பால், இன்னும் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள், புறப்படலாம். சற்று பொறுங்கள் மன்னா. இப்பொழுது குரு ஹரிதாஸ் அவர்கள் பாடுவார். இனி எப்படி பாடுவார்? அவர்தான் முடியாது என்று கூறிவிட்டாரே. இல்லை மன்னா, இப்பொழுது பாடுவார். தான்சேன், இந்த பாடலை இப்படி பாடக்கூடாது. இதோ நான் பாடுகிறேன், என்னுடன் சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆஹா, எத்தனை அருமையான குரல்! அவர் பாடலில் தான் எத்தனை தெய்வீகம்! ஆகா ஆகா, அருமை அருமை! பீர்பால், ஏன் நம் தான்சேனால் இவ்வாறு பாட முடியவில்லை? அது மன்னா, நம் தான்சேன் மனிதர்களுக்காக பாடுகிறார். ஆனால் தான்சேனுடைய குருவோ அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்காக பாடுகிறார். ஆகையால் தான் இவர் பாடலில் இத்தனை தெய்வீகம் மன்னா. சரியாக கூறினீர்கள் பீர்பால், சரியாக கூறினீர்கள். என் பெயர் நபீன் பத்துக்கர். நான் ஒரு நகை வியாபாரி. நேற்று முன்தினம் இரவு நான் என்னிடம் இருந்த சில பொற்காட்சிகளை ஒரு தோல் பையில் போட்டு என் வீட்டு அலமாரியில் வைத்தேன். நேற்று காலை அந்த பையை காணவில்லை மன்னா. ஐயோ, பிறகு? என் வீட்டில் 4 வேலையாட்கள் இருக்கின்றனர். அவர்களில் யாரேனும் ஒருவர் தான் எடுத்து இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களை விசாரித்த போது தங்களுக்கு தெரியாது என்று கூறுகின்றனர். அடித்து விசாரிக்கலாம் என்றால் தவறு செய்த ஒருவனை தவிர மற்ற 3 என்னை விட்டு போய்விடுவார்கள். ஆகையால் அவர்களை அடிக்காமல் விசாரித்து அந்த திருடனை கண்டுபிடித்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மன்னா. வணிகரே, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள். நீர் அடிக்காமல் திருடனை கண்டுபிடிக்க சொல்கிறீர்கள். சிறிது கஷ்டம்தான். சரி, நாளை உங்கள் வேலையாட்களை அழைத்துக் கொண்டு சபைக்கு வாருங்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். மன்னா வணக்கம். இவர்கள்தான் என் வேலையாட்கள். இவர்கள் தானா? பீர்பால், மன்னா, இந்த வழக்கை சற்று வித்தியாசமாக எனக்கு தெரிந்த சில மந்திர வித்தைகளை கொண்டு விசாரிக்க உள்ளேன் மன்னா. மந்திர வித்தைகளா? ஆமன்னா. மன்னா, இந்த கோலிற்கு சில மந்திர சக்தி உள்ளது. இதை நான் இப்பொழுது இவர்களிடம் தரப்போகிறேன். யார் வணிகரின் பொற்காசுகளை திருடினார்களோ அவன் கையில் இருக்கும் கோல் மட்டும் நாளை காலை 4 அங்குலம் வளர்ந்திருக்கும் அண்ணா. அதை வைத்து திருடியவனை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் அண்ணா. இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. உங்கள் இஷ்டப்படி நடக்கட்டும்.
இந்தாருங்கள், ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு இதை உங்கள் அருகில் வைத்து உறங்குங்கள். நாளை காலை இதை எடுத்துக்கொண்டு சபைக்கு வாருங்கள். உங்கள் உத்தரவு ஹுசூர். சாதாரண குச்சி நீ என்ன மாட்டி விட போறிய? உன்னை வச்சு அந்த பீர்பாலை என்ன கண்டுபிடிச்சிருவாரா? நாளைக்கு நீ 4 அங்குலம் வளர்ந்தா தானே அந்த பீர்பாலை என்ன கண்டுபிடிப்பாரு. இப்ப எப்படி அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்க்கிறேன். ஒடிச்சிட்டேன், 4ல் 1 பங்கா ஒடிச்சிட்டேன். இப்ப எப்படி நான் தான் திருடன்னு கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம். எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். நீ செல்லலாம். நன்றி ஹுசூர். எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். நீ செல்லலாம். நன்றி ஹுசூர். எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். நான் போகலாமா ஹுசூர்? நீ போக வேண்டாம், நில். உன் பெயர் என்ன? பர்கத் ஹுசூர். சரி பர்கத், இந்த வணிகரின் பொற்காசுகளை அவரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். ஹுசூர், என்ன கூறுகிறீர்கள்? நான் எடுக்கவே இல்லையே. அப்படி என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? தப்பவே முடியாது போல இருக்க. இனியும் ஏமாற்ற நினைக்காதே, உன் குற்றத்தை ஒப்புக்கொள். பீர்பால், இங்கு என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. மன்னா, நான் இவர்களுக்கு தந்தது சாதாரண கோல் தான் மன்னா. அதில் எந்த மாயமோ மந்திரமோ கிடையாது. அது வெறும் குச்சிதான் மன்னா. ஆனால் இவன் எங்கே இந்த கோல் 4 அங்குலம் வளர்ந்து விடுமோ என்ற பயத்தில் இவன் ஏதை வெட்டியுள்ளான். இவன் திருடவில்லை என்றால் இவன் ஏன் இதை வெட்ட வேண்டும்? என்ன பர்கத், நான் கூறுவது சரிதானே? மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் அந்த பொற்காசுகளை திருடினேன். இன்றே அதை இவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன் மன்னா. என்னை விட்டு விடுங்கள். நான் புள்ள குட்டிக்காரன். சபாஷ் பீர்பால், சபாஷ். உங்கள் அறிவை பாராட்ட என்னிடம் வார்த்தைகளே இல்லை. சபாஷ் பீர்பால். அமைச்சர் பீர்பால் வாழ்க வாழ்க! அமைச்சர் பீர்பால் வாழ்க வாழ்க! வாழ்க வாழ்க! வாவ், சூப்பர்ல. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.